நபிசல்லாஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. காலத்து இன்ன சாலிமன் கது பலக மா எப்லுகுர் ரிஜால். சாலிம் என்பவர் ஆண்கள் அடைய வேண்டிய அந்த பருவத்தை அடைந்து விட்டார். அகல மா அகலு, அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்களை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார். சின்ன பிள்ளையா இல்ல, பெரிய ஆளா ஆயிட்டார். இன்னஹு எதுகுல அலைனா, அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். இன்னி அலுன்னு அன்னபி நப்சி அபி ஹுதைபத்த மின்தாலிக செய்யன். இதனால் என் கணவர் அபு ஹுதைபாவுடைய மனசுல ஒரு உறுத்தல் இருப்பதை நான் விளங்குகிறேன். அவர் வந்து போறது என் புருஷனுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்படி இருக்கிறதுனால அப்ப சொன்ன கால அழகன் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அருள் ஈஹி, அவருக்கு நீ பால் ஊட்டு, தஹ்ருமி அலைஹி, நீ அவருக்கு ஹராம் ஆயிருவாய், அம்மாவாகி விடுவாய். ஹராம் ஆகுறது அம்மா வருது, கல்யாணம் பண்றதுக்கு ஹராம் ஆகுறது இருக்குல்ல, அப்படி சொல்றாங்க. ஓ எதுகபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைபா, அபு ஹுதைபாவுடைய மனசுல உள்ள அந்த கெட்ட எண்ணம் நீங்கிவிடும். இப்ப ரஜஅத், அந்த அம்மா திரும்பி வந்தார்கள். இப்போ காலத்தை அவங்க சொல்றாங்க, இன்னி கது அருளத்துஹு, நான் அவருக்கு பால் ஊட்டினேன். இப்போ காலலகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி பால் ஊட்டினேன். தஹபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைபா, அபு ஹுதைபாவிட்ட இருந்த அந்த வெறுப்பு நீங்கி விட்டது. இது ஒரு ஒரு அறிவு முஸ்லீம்ல உள்ளது. என்ன கேட்கிறோம், இது ஒரு அந்த இளைஞர் ஆயிட்டார்னு வருது, பெரிய ஆள் ஆயிட்டார்னு வருது. அவர் வீட்டுக்கு வர்றது கணவருக்கு ஒரு வெறுப்பா வர இருக்கு. இந்த பையன் எதுக்கு இளைஞன் நம்ம வீட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கிறாரு என்று உணவு அதிசயில வழங்குறது, வெறுப்பு அடைகிறதா இருக்கிறது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, என் கணவர் இந்த மாதிரி வெறுக்கிறாங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, நீ அந்த எந்த இளைஞன் ஆண்கள் அடைய வேண்டிய பருவத்தை அடைந்த, விளங்க வேண்டிய விஷயங்கள்லாம் அறிந்து கொண்டு விட்ட ஒரு ஆளு. வேற வேற ரிவாயத்துகள் என்ன வருதுன்னு கேட்டா, இன்னஹு லது லிஹியத்தின், அவர் தாடி உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல இருந்து கைஃபா உருதி ஒஹு ரஜுலுன் கபீருன், அவர் பெரிய ஒரு ஆம்பளையா இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல வருது. இதெல்லாம் நசையில வரக்கூடிய அறிவிப்பு. அப்ப இப்ப நான் முதல் வாசிச்சது முஸ்லீம்ல உள்ளது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது அசிங்கமா இல்லையா? எப்படி அசிங்கம் தானே கேட்கறீங்க. இது பார்த்தால அசிங்கமா, இது இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு பெண்ணிடத்துல பால் ஊற்ற அவருக்கு பால் கூட அம்மாவாயிருவ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? அருளி என்று சொன்னா ஒரு டிக்ஷனரி வாசிட்டாரு. டிக்ஷனரி தான் அந்த புக்கை சொல்லி மொத்த அர்த்தத்தையும் வாசி அது முழுசா அவங்க பிரிண்டு தரணும் எங்களுக்கு. மொத்தத்தையும் என்ன செய்யணும், புக்குடைய பேரு, அதுல அந்த அர்த்தம் தான் இருக்கா, வேற அர்த்தம் இருக்கா, எந்த அர்த்தம் சரி என்பதையெல்லாம் பார்க்கணும், அதனுடைய பிரிண்டு ஒன்று தரணும். ஆனால் இந்த ரலாத்து என்பதற்கு வாய் வைத்து மார்பில் வைத்து பால் குடிப்பதுதான் என்பதற்கு ஏராளமான டிக்ஷனரிகள் நம்ம இருக்கு. முதல்ல அவங்க தரணும், அதை பார்த்துட்டு பரிசீலிக்கணும். ஆனா இந்த ஹதீஸ்ல விளங்குறது, பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறாங்க. பால் ஊட்ட சொன்ன உடனே பெரிய ஆளா இருக்கிறாரு, வாயில வச்சு குடிக்காம வேற மாதிரி கறந்து கொடுக்கிறதா இருந்தா அவர் பெரிய ஆளா இருந்தா என்ன, சின்ன ஆளா இருந்தா என்ன, அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன அர்த்தம் விளங்குன்னு விளங்குது. அப்ப கறந்து குடிச்சதா இருந்தா ஒரு கொஸ்டினாவே ஆகியிருக்காது. கறந்து பெரிய ஆளா இருக்கான்ற சொல்ல என்ன பண்ணிருக்கேன், பெரிய ஆளா இருந்தா கறந்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது எனக்கு தெரியும்னு சிரிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு ரிவாயத்துல வருது. அப்ப இது மாதிரியான இது ஒரு அசிங்கமா இல்லையா? அந்நிய பெண்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் கடந்து அவங்களுடைய பால் உணர்வு சம்பந்தப்பட்ட உறுப்புகளோடு தொடர்புடைய ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்து இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ஃபாஹிஷத்தை, அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்கள். நாங்க இப்படி ஆர்குமெண்ட் அவங்க சொல்லணும். சும்மா அதுக்கு என்ன கேள்வி இப்படின்னு கேட்டக்கூடாது. என்ன செய்யணும், இது எந்த வகையிலையும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, இது மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான், இது அல்லாஹ் விரும்ப மாட்டான்ங்கிறதெல்லாம் இருக்கிறது. அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு தார்மீக நெறி இருக்கு, ஒழுக்க பண்பாடு இருக்கிறது. இதெல்லாம் இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார்கள் நாங்க சொல்றோம். நீங்க இவ்வளவுக்கு என்ன செய்யணும், இல்ல அதுக்கு இதான் கறந்து ஏதாவது சொல்லணும்ல, அர்த்தம் கேள்வி கேட்கக்கூடாது. கறந்து தான் குடித்தார்கள்னா கறந்து குடித்தார்கள் வாதத்தை வைங்க. அப்புறம் என்ன செய்யும், அதுல இருந்து கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க பதில் சொல்லணும். இதை வாட்சி விளக்கம் சொல்ல சொன்னீங்களே, சொல்லியாச்சு. உம்மு ஹராமை வாட்சி விளக்கம் சொல்லியாச்சு, அதுக்கு பதில காணோம். உம்மு ஹராம் சம்பந்த பேன் பார்த்த விஷயத்தை சொல்லிவிட்டோம். எதை ஏத்துக்கொண்டோமோ அதை போட்டுட்டோம். எதை ஏத்துக்கொண்ட அந்த அதையும் போட்டு சாமிலா 3 அதிசயம் போடுங்க. 3 அதிசயம் சாமிலாவுல இல்லைன்னாங்க இல்லையா, எங்கள்கிட்ட அந்த சாமிலா இருக்குது. சாமிலாவுடைய 3 அதிசயம் பாருங்க. இது ஒரு நாங்க வெளியிட்டு இருக்கிற ஹதீஸ், ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. 2வது போடுங்க, இன்னொன்னு போடுங்க. 3 அதிசயம் தனித்தனியா தான் இருக்குது. சாமிலா எங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்கறீங்க. அப்ப அதாவது சாப்ட்வேர் தயாரிக்கக்கூடியவர்கள் பலவிதமாக ஸ்கிரீன்ல பாருங்க, தனித்தனியா தான் இருக்குது. பிரிந்து கேட்டாலும் கொடுத்துடலாம், தனித்தனியா இருக்குது. அப்படி இல்லாட்டா கூட தனி சனது வருதா இல்லையா, விளங்காதா? அது வேற அறிவிப்பாளர், இது வேற அறிவிப்பார், வேற ஹதீஸ் பார்த்தால விளங்கலையா?
நம்பர் தான் போடுறோம், தப்பா போட்டா நம்ம விளங்கிட கூடாதா? வேற ஒரு ஹதீஸ் விளங்காதா? அது ஹதீஸ் கலையில உள்ளவங்களா இருந்தா அது கரெக்டா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை நீ விளங்கிக்கணும். அப்ப இது என்ன செய்ய, நீங்க ஆர்குமெண்டா வச்சு இந்த அபூ ஹுதைபா சாலிம் சம்பந்தப்பட்ட, அதாவது இளைஞனுக்கு பால் ஊட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்குவேர் ஆணி வேற என்ன செய்யணும், அலசி நீங்க சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா, என்ன விளக்கம் கொடுக்குறீங்க, இந்த விளக்கத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? நாங்க ஈஸியா என்ன செஞ்சிடறோம், இது கட்டுக்கதுன்றோம், எங்களுக்கு ஒன்றும் குழப்பமே இல்ல. இமாம்களுடைய விளக்கத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, இதை நிலைநாட்டி காட்டுங்க. இமாம்களுடைய விளக்கத்தை வைத்து இது கரெக்ட் தான், இது சரிதான் அப்படின்னு நிலைநாட்டி காட்டணும். அது ஒரு விஷயம். அது போக இவங்களுடைய இன்னும் சொல்றாங்க கேளுங்களேன், இந்த சபையில ஒண்ணு வெளியே ஒண்ணு சொல்றது, இது ஒரு பெரிய நாங்க தர்காவெல்லாம் எதிர்க்கத்தான் செய்யறோம். அதெல்லாம் தர்காவில் போய் தவாப் செய்யறதை எதிர்க்கிறோம். நீங்க தான் வெள்ளத்துல காபா செஞ்சு தவாப் செய்ய வச்சீங்க, அப்படி எல்லாம் நினைச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், அதெல்லாம் உங்க கொள்கை கிடையாது. ஒரு இடத்துல எதிர்க்கிறதா சபையில சொல்லிவிட்டாங்க. ஒரு சபையில பேசி இருக்கிறாங்க, இன்னொரு சபையில போய் என்ன செய்யறாங்க, தர்காவுல கேட்டு அல்லாட்ட கேட்கிறாங்க என்றும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அது மாத்திரம் உங்க கொள்கை இல்ல. அது நம்மளா ஒரு காபா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சுக்கிட்டு வச்சா அது காபா தான், நம்மளா மதீனா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு அது மதீனா தான் என்பது அவங்களுடைய கொள்கை. அவங்க கொள்கை எப்படி, நம்மளா ஒரு நினைத்து கொண்டு வரைந்து கொள்ள வேண்டியதுதான். இதான் மதீனா, இதுதான் மக்கா அப்படின்னு அது என்னவாயிரும், அப்படியே புனித பொருளாயிரும். இது அவங்களுடைய கொள்கை. அதுதான் அதை வெளியே மறைச்சு என்ன செய்யறாங்க, இருட்டடிப்பு செஞ்சு இங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விவாதத்தில் நிலைநாட்ட முடியாதுங்கிற காரணத்தினால. அது போக இன்னும் சில குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றத பாருங்க. அதாவது அல்லாஹ் சொல்றான், தூய்மையான பானத்தை சொர்க்கத்துல உங்களுக்கு தருவோம். விளங்கி ஏதோ தூய்மையான பானத்தை அல்லாஹ் தருவான், அது ருசியெல்லாம் என்னெல்லாம் கேட்க முடியாது, தூய்மையான பானம் தருவான். விளங்கி போச்சு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, விளக்கம் சொல்றேன் கஷ்பு பயான்ல, அதாவது தூய்மையான பானம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவது தஹரஹும் பிஹி அன் முஹபத்தி கைரிஹி, தூய்மையான பானம் என்றால் மற்றவர்களுடைய முஹபத்து அன்பு இருக்குல்ல, அதை விட்டு தூய்மையாக்கி அல்லாஹ்வை மாத்திரம் அன்பு செலுத்தக்கூடியவர் ஆக்குவான். தூய்மையான பானத்தை கொடுப்பான்னு அந்த அர்த்தம் வருமா? தூய்மையான பானத்தை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான், குடிக்க தருவான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், அன்பு தருவான், அல்லாஹ் அன்பு பானத்தை தருவான் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, உங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் மழை இறக்கணும், அதுல இருந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்லாம் இருக்கிறது, அதன் மூலமாக பயிர்களையும் ஜெய்தூனையும் பேரிச்சம்பழத்தையும் திராட்சைகளையும் அல்லாஹ் உற்பத்தி ஆக்குறான் அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் வழங்குதுல. இவங்க என்ன செய்யறாங்க, அது தண்ணின்னு சொன்னா ஷராபுன்னா அது மஹபத்தில் குலுபிக்கும், உள்ளங்கள்ல முகபத் அல்லாஹ் போடுவான். அது மாதிரி மரம் என்று சொன்னால் புவல் பஷரியத்தி, அது மனிதர்களுக்கு வலிமைன்ற அர்த்தம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்படி ஒண்ணுக்கு, அதாவது ஜரா என்று சொன்னா வணக்க வழிபாடு, ஜெய்தூன் என்று சொன்னால் உண்மை, ஜெய்தூனுக்கு யாரும் உண்மை அர்த்தம் செய்வாங்களா? ஜெய்தூனை வானத்திலிருந்து மழையை பொழிவித்து அல்லாஹ் முளைக்க செய்யறோங்கிறான். ஜெய்தூனை முளைக்க செய்வோம் அர்த்தம் என்ன தெரியுமா, அது உண்மையை முளைக்க செய்வோம். பேரிச்சம்பழம்னா என்ன தெரியுமா, நல்ல குணம்னு அர்த்தம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இதான் இவங்களுடைய தப்சீர். இதெல்லாம் என்னது, விளக்கம்ங்கிற பேர்ல ரொம்ப பைத்தியக்காரத்தனம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால இதான் அவங்களுடைய நிலைமை. இப்ப அவர்களுடைய கடமை என்ன என்று கேட்டால், ஒரு விஷயத்தை வாதத்தில் நுழைஞ்சிட்டோம் இல்லையா, உம்மு ஹராம் சாலிம முடிங்க, ஃபைனலுக்கு வாங்க, நாங்க வாதமா எடுத்து வச்சுட்டோம், நீங்க அதுல மறுபடிய விளக்கம் கறந்து குடிக்கிறது என்ன ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க, அதை ஒன்னா ஃபைசல் பண்ணி முடிச்சா தான் எல்லாம் முடியும். சும்மா அப்படி போட்டு அது தொட்டு விட்டு ஓட்டினா முடியாது, முடிக்கணும். அவ்வளவு விஷயத்திலையும் நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல கரெக்டா நாங்க விளங்குறோமா, இமாம்கள் துணையோட விளங்குற உங்க விளக்கம் சரியான்னு ஒன்னு தெரியணுமா, நிரூபணமானுமா இல்லையா? இமாம்கள் விளக்கத்தை விட எங்க விளக்கம் சரிங்கிற நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். அதனால இந்த வாதத்துக்குள்ள உம்மு ஹராம் பேன் பாக்குறதுக்கு நீ உள்ள நுழையணும், சாலிமுக்கு உள்ள நுழைஞ்சு நிறுவனம், நாங்க சொன்ன தப்பு, இமாம்கள் விளக்கம் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு நீங்க நிலைநாட்டணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணும், நிலைநாட்டி கொண்டே போகணும் தான் உங்களுடைய கடமை என்பதை நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக அந்த இப்னு அரபி விஷயத்துக்கு என்ன செய்யல, அவங்க பதில் தரவே இல்லை இப்னு அரபிக்கு. பெரியவர்களே, அவங்க அருளாவுக்கு நீங்க சொல்ற அர்த்தம் இருக்குதா அப்படிங்க நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அந்த மூல நூலையே அடையாளம் மட்டும் நம்ம கொடுத்திருக்கிறோம். நல்லா முன்னாலேயும் அந்த அர்த்தம் பார்க்கட்டும், பின்னாலையும் பார்க்கட்டும், நம்ம சொன்ன அர்த்தம் இருக்குதான்னு பார்த்து கொள்ளட்டும். நூலையும் நம்ம கொடுத்தாச்சுங்க. அடுத்து அவங்க இந்த ஷாமிலாவுக்கு சொன்னாங்க, எங்க டூல ஷாமிலாவுக்கு இப்படி இருக்கா அப்படின்னாங்க. இப்ப நம்ம டூல ஷாமிலா அமைப்பு பிரகாரம் அவங்க கேட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம். இப்ப அவங்களுடைய ஷாமிலாவுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நம்பர் விடப்பட்டதா சொன்னாங்க. அந்த ஹதீஸ்களை அவங்க சொன்ன நம்பரோட பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நம்ம கேட்டுக்கொள்றோம். அவங்க தரணும் நமக்கு, அப்பதான் அவங்க சொல்ற கரெக்டா இல்லையாங்க நமக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றாங்க, அது என்ன, அது முன்பின் வந்தாலே வெவ்வேறு ஹதீஸ் புரிய முடியாதா? ஹதீஸ்களை புரிஞ்சவங்க கொடுத்த மேட்டரை வச்சுதான் அவங்க ஷாமிலா உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, பொதுவாவே இந்த
நம்பர்கள் போடுறதுல வித்தியாசம் வந்த காரணம் என்ன? உலக அளவுக்கு போடுற நம்பர்கள்னு ஒண்ணு இருக்கு. ரக்மியா அல்ல ஆலம் ரக்மியான்னு சொல்லுவாங்க. ரக்முல் ஆலமி அப்படிம்பாங்க, உலக தெளிவுள்ள அளவுக்கு. அதே போல இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வகை நம்பர் போடுறாங்க. எல்லாம் அவங்க அளவுகோலுக்கு தகுந்தவாறு போடுறாங்க. இங்க அவங்க ஒரே ஹதீஸை வச்சு ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டா, ரெண்டுலையும் அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். மேல சொன்னதுலயும் இவங்க சொன்னாங்களே கீழே வருதுன்னாங்கல்ல, அதுலயும் அனஸ் ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க. அதனால ஒரே நிலங்க வந்திருக்குது. எல்லாம் ஒவ்வொருவங்க கொடுத்து அவங்க தயாரிச்சதுதான் ஷாமிலா அப்படிங்கறது நினைவிட்டுக் கொள்ள விரும்புறேன். அது தனித்தனியாகத்தான் நம்பர் போடப்பட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஷாமிலா அப்படி இருக்காங்க, நாங்க தெரிந்து கொள்ள விரும்புறோம். அதனால பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உம்மஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்தை கேட்டாமே, பேணு பார்க்கலாம் அனுமதிக்கலாமான்னு கேட்டாங்க. அவங்க இந்த ஹதீஸ ஏற்றுக்கொள்றாங்களா மறுக்கிறாங்களான்னு முடிவு வரணுங்க. அதான் நான் அப்பயே கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா ஏன் நீங்க அதை ஆதாரமா எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியா இருக்குது. ஏன்னா ஏகத்துவத்துல ஆதாரமா கொண்டு வந்திருக்கிறீங்க. ரெண்டுல ஒரு முடிவு சொல்லுங்க. இந்த ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்றோம், அப்ப நம்ம இது தேவையே இல்லை, நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க நாங்களும் ஒப்புக்கொள்றோம், பிரச்சனையே கிடையாது. இல்ல நாங்க ஆதாரம் அந்த ஹதீஸே ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா நம்ம வாதத்தை தொடங்கலாம். அதுக்கு முன்னால நீங்க ஏன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வேறொரு பிரச்சனைக்கு சஹாபா பெருமக்களை காபிர் என்று ஆக்கிற அந்த பற்றியல்ல இந்த ஆதாரத்துக்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்தீங்க, அது தவறாக வந்துருச்சுன்னு சொல்லிவிடுங்க. அப்புறம் அந்த ஹதீஸனுடைய வாதத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்ப இவங்க ஒரு ஹதீஸை வாசி காமிச்சாங்க. அது என்ன முக்கியமாக இதுல ஆபாசம் மாதிரி அவங்க சொல்லி காட்டின ரெண்டு விஷயங்க. ஒன்னு, இன்னி அலுன்னு அன்னபி நப்சி அபி ஹுதைஃபா மின் ஸாலிக ஷையன். அபூ ஹுதைஃபாவுல இந்த விஷயத்தில் ஒரு வெறுப்பு செய்யனுக்கு அவங்க ஒரு வெறுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சாங்க. அந்த வெறுப்பு எதனால ஏற்படலாம்? இவங்க வேற ஒரு நோக்கத்துல, எப்படி இவர் நம்ம மனைவி இருக்கிறாங்களே, எப்படி இவர் வந்துட்டு போறாரு, அந்த கோணத்துல அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸை நம்ம முழுமையா பார்த்தா இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில உள்ளது. அவங்களுடைய முகத்துல இதை பார்த்தேன் அப்படிங்கறதும், வெறுப்பை பார்த்தேன் அர்த்தம் வச்சாலும் சரிதான். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்கன்னு சொன்னதும், அதே போல இவர் பெரியவராய் இருக்கிறாரே எப்படி நான் பால் கொடுக்கிறது என்று அவங்க சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதும் எல்லாமே சட்ட பிரச்சனை அடிப்படையிலங்க. ஏன்னு கேட்டா இவங்க போய் சொல்றாங்க மேட்ரை, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க பால் கொடுத்துருங்கிறாங்க. இந்த மேட்ரு எதுக்குன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பெண் இருக்கிறத வந்துட்டு போனாங்க. ஆனா வயசுக்கு வந்துட்டா அவங்களுக்கு சட்டம் வந்துடுதுங்க. இப்ப இதுவரைக்கும் அவங்க ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இருக்கிறாங்க சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப வயசுக்கு வந்துட்டாக்கா என்னதான் வளர்ப்பு மகன்டாலும் மகனுடைய சட்டத்துக்கு வராது. அப்ப வந்துட்டு போறது மார்க்க சட்டப்படி கூடாது. அதனாலதான் வெறுப்பு. இவங்க சொல்றாங்கல்ல மனைவி இருக்கிறது எப்படி வந்துட்டாங்கன்னு. இப்ப வயசுக்கு முன்னாடி அப்படி பார்த்தாக்கா 10 வயசுல கூட விளக்கம் உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது இப்ப மேட்டர் அல்ல, அதுக்கு வயசுக்கு தான் வரணும் அப்படிங்கறது அல்ல. வயசுக்கு வந்த பிறகு கூட விளக்கம் இல்லாமலும் இருக்கிறாங்க. இப்ப அதல்ல. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க இது வரைக்கும் வந்துட்டு போறாங்க. இப்ப சட்டம் வந்துருச்சு, வயசுக்கு வந்தாலும் சட்டம் வந்துருச்சு, அதான் அடையாளம் சொல்லிட்டாங்கல்ல தாடி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ மார்க்க சட்டப்பிரகாரம் கூடாதான் வளர்ப்பு மகனா இருந்தாலும். இதுதான் வெறுப்பு, மார்க்கத்தின் படி கூடாதே. ஆனா வந்துட்டு சொல்ற வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் மார்க்க சட்டப்பிரகாரம் கூடாதுல, இதுதான் வெறுப்பு. இவங்க போய் சொல்லி காட்டாங்க இப்படி இருக்குது. ஏன்னா அவங்க மகனாவும் இருக்கிறாங்க, ஹலீஃபாவும் இருக்கிறாங்க. அப்ப விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பால் கொடுங்கங்கிறாங்க. எப்படி கொடுக்கறது, பெரிய ஆளாச்சேங்கிறாங்க. அப்ப இங்கே ஒரு சட்டத்தின் பின்னாடி தான். இப்ப பெரியாளுக்கு எப்படி வாய் கொடுங்கன்னா வாய் வச்சு கொடுக்க போது தானே இப்படி சொல்றாங்க. சின்ன பிள்ளை இருந்தாலும் வாய் வச்சு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு வாய்ச்சி கொடுக்கணும்ல. இப்ப இது எப்படிங்க பொருத்தமாகும் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க தேவையில்லை. வாய் வைத்து குடித்தல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம பேசணும். அவங்க ஏன் சொன்ன இவங்க பெரியாளா இருக்க சொன்னது சட்டத்தின் பின்னணி. ஏன்னா நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாதான் இந்த மஹரமுடைய சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பசி இருக்கும் பொழுது அந்த சட்டம் வரும். இப்ப இவங்க தான் பெரியாள் ஆயிட்டாங்கல்ல, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சட்டம் பெரியாளுக்கு எப்படி வரும் அதைத்தான் கேட்கறாங்க. யாரும் சொல்லலாம் நான் எப்படி பால் கொடுக்கணும், இவங்க பெரியாளாவில் இருக்கிறாங்க. ஆனா தாங்க சொன்ன சட்டம் சின்னாளுக்குரிய அல்லவா, குழந்தைக்குரிய சட்டம் அல்லவா, பெரியாளுக்கு நான் எப்படி கொடுக்கறது? இப்ப நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார். ஒரு ஹதீஸ்ல தபஸ்ஸம, இன்னும் இதுல வஹைக்கான் இருக்கு. ஏன் சிரிக்கிறாங்க? இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா வாய் வச்சு குடிச்சாங்க சொல்றதுனாலதான் சிரிச்சாங்க. இப்படி சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சிரிக்கணும்? ஒரு பெண்மணி மார்க்கத்துடைய சட்டத்தை எப்படியெல்லாம் விளங்கி இருக்கிறாங்க, அப்படி சந்தோஷப்பட்டு சிரிக்க கூடாதா? இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும்? இந்த பால் கூடிய நாள் மஹரம் வர்றது